பிக் பாஸ் சைட் ப்ரோமோ வந்துச்சு. விஜய் சேதுபதி பற்றிய விஷயங்கள் ஒரு சரி வருவாரா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போதே இந்த ப்ரோமோவை வாழ்த்தி வந்து நம்ம மாயா மாயா வந்து ஒரு பிராது இல்லை ஒரு சில விஷயங்களை அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது குறித்து நிறைய பேர் வந்து அதுக்கான கருத்துக்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்படி கருத்துக்கள்லாம் பேசிட்டு இருக்கும்போது நாம அதை பற்றி பேசலாம், அது வந்து தெய்வ குத்தாடும். அதனால என்ன பேசினாங்க, என்ன விஷயங்கள், அந்த மாதிரி உருட்டுக்கள் நம்மளும் உருட்டுறதுக்காக உருட்டுறதுக்கு அவங்களும் வந்திருக்காங்கன்றதான் இங்கே சொல்லிக்கிட்டு இப்போ நம்ம வந்து உருட்டின் வகைகள் அது என்ன அப்படின்றத பார்ப்போம். அது என்ன உருட்டுலாம் உருட்டுருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ரைட், எனிவே இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ விரிவான விமர்சனத்துக்கு, பார்வைக்கு, உருட்டுக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ஓகே, பிக் பாஸ் ஷோ இதில் வந்து அவங்களே அறியாமல் சில வீடியோஸை வந்து நம்மளுக்கு வந்து டாகாஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வந்து தாமரை செல்வி சமீபத்தில் ஏர்போர்ட்டில் எடுத்த புகைப்படம் ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப நாள் முன்னாடி எடுத்தது. அப்படியா? இப்போ இல்லையா? அப்போ இப்போ இன்னும் வேறு லெவலில் இருப்பாங்க ஆக்சுவலி. வாழ்த்துக்கள். ஓகேவா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வாட்டி இந்த ஷோ வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, எங்களை சும்மா ஜாலியாக இருந்தால் கூட சண்டை போட்டுக்கங்கலாம் சொல்கிறாங்க அப்படின்ற சொன்னாங்க. அதையும் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஷோ என்னன்றது நமக்கு தெரியும். இந்த உட்கார வச்சு சோறு கொடுக்குறது இங்கே வரல. இதனால தான் வந்து எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் 8 தெலுங்குல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவனுக்கு சும்மா உட்கார வச்சாலே இவனுக்கு ஏதாவது அப்படியே கதையை ஓடிடுறானுங்கடா. ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு வந்து சோறே கொடுக்கூடாது, சோத்துக்கு நீங்கள் உழைக்கணும் அப்படின்னாலே அங்கே பிரச்சனை வரும். அதை பார்த்துக்குவோம். ஏன்னா இருக்கிற விஷயங்கள் எல்லாமே, அதாவது இந்த ஷோவில் வந்து கேள்விகள் அது மாதிரியாக குரூப்பிசம் சண்டை கண்டெல்லாம் வர்றதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணாலும் கூட இந்த ஒத்துமையாக உட்கார்றது வந்து வேலைக்காகாது. கண்டிப்பாக. ஓகேவா? அதுக்கு தான் வந்து அதை வந்து சண்டை போடுறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதில் தான் தாமரை செல்வி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஷோ அப்படி தான். ஆனால் நீங்கள் கையை பிடிச்சி இழுக்காமலே கையை பிடிச்சிட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. பொதுவாக ஒரு இப்போ உதாரணத்துக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. காரணம் என்னன்னா, நம்ம மீரா மிதுன் அந்த மாதிரி ஒரு அக்யூசேஷன் வந்து சேரன் மேலே வச்சு, சேரன் வந்து ஏதோ ஒரு கதையை வந்து வச்சு அவர் ஏதோ வந்திருந்தார். ஒரு கட்டத்தில் அந்த உண்மை தெரியும் போது அவர் வந்து குளிக்க அழுத காட்சி வந்து இன்னமும் என் கண்ணில். அதாவது ஒரு விமன் கார்டு அப்படி எடுத்து ஒருத்தன் பாதிக்கப்பட்டா. இன்னொன்றுங்க, நான் கூட இப்போ ரீசெண்டாக வந்து அந்த இந்த ஒரு விஷயம், ஒரு செயல்பாடை நீங்கள் வந்து பதிய வச்சிட்டிங்கன்னா அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக. அது நீங்கள் சரியாக பேசினாலும் சரி, தப்பாக போனாலும் சரி. இப்போ உதாரணத்துக்கு சின்மய் மேட்டரே எடுப்போம். அவங்க வந்து கேள்விகள் கேட்டாங்க. அப்போ கேள்விகள் கேட்கும்போது அது அப்புறம் எதுக்கு அவர் கல்யாணத்துக்கு கூட்டிங்கன்ற எதிர்கேள்வி கேட்கும்போது பதில் இல்லை. ஸோ இப்போ என்னாச்சுன்னா, அவங்களோட டப்பிங் ஆர்டிஸ்ட் இதுலேருந்து எடுத்துட்டாங்க மாதிரி நிறையா. இப்போ அதே மாதிரி வந்து இப்போ இந்த மீட்டு அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் மலையாள திரையுலகில் வந்து வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுக்கும் எதிர்க்கிறதுக்கு எப்படி வருதுன்னா, அதை அன்றைக்கே சொல்ல வேண்டியதானே, ஏன் இப்போ சொல்கிற அப்படின்றது சொல்லுங்கள். இல்லை அன்றைக்கே சொல்ல வேண்டியது தானே, ஏன் இப்போ சொல்கிற அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வந்து நிறையா, அதாவது எந்த இடத்துக்கு பொருந்தும் எந்த இடத்துக்கு பொருந்தாதுலாம் இருக்குது. அது ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக். அதுக்காக டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் தான் சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இதுக்காக வந்து கேமரா வச்சுக்கிட்ட இதை பதிவு பண்ண முடியும் அப்படின்ற கேள்விகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அதுதான், இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்துட்டீங்கனாலே இந்த கேள்விகள் நாலாப்புறமும் வரும். இப்போ உதாரணத்துக்கு ராதிகா என்ன சொன்னாங்கன்னா, ட்ரெஸ் மாத்திரத்தில் கேமரா இருந்திருந்தாங்க. உடனே அது இன்னொரு சகநடிகை சொல்கிறாங்க, அதை நீ அன்னைக்கே சொல்லியிருந்தா நிறைய பேர் ட்ரெஸ் மாத்திரத்தை வந்து தடுத்துருக்கலாமே, அப்போ அலர்ட் ஆகணும்ல. இல்லை ஒரு இந்த மாதிரியான கேள்விகள் வரும். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பல வருஷமாக இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ ஏன் வந்து இப்போ இருக்கிற நடிகைகள் யாருமே சொல்கிறது இல்லை? அப்போ வந்து என்ன சொல்கிறது, எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் வந்து சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் பேசப்படுது. ஓகே, ஸோ இது குறித்து உங்கள் பார்வைகள் என்ன அப்படின்றது வேறு வீடியோவில் பேசுவோம். இதெல்லாம் வருது அப்படின்காக சொல்கிறேன். உமன் கார்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதெல்லாம் வரும். அதை நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இது வரணும். உங்ககிட்ட அதுக்கான வேல்யூவான இது இருக்கணும், ப்ரூஃப்ஸ் இருக்கணும். இது ஒன்று. இன்னொன்று, இங்கே மாயா என்ன சொல்கிறாங்கன்னா, உமன் கார்டு எடுங்க, அதுக்கான ப்ரூஃபை கேட்காதீங்கன்றதாங்க மேட்ரு. இப்போ இதே மாதிரி இதுக்கு தான் உதாரணத்துக்கு தான் அந்த மீரா மிதுன் கதை எடுத்து வந்தேன். அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து சொன்னதுமே என்ன சொன்னாங்க, எல்லாருமே கலங்கி போய் கடந்தாரு. அந்த ப்ரூஃப் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, அவரு வந்து கையை பிடிச்சிட்ட கதை தான் வந்து பதியப்பட்டிருக்கும். அதனால அந்த உமன் கார்டு வந்து உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லியே ஆகலாம், அதுல தப்பே கிடையாது. ஆனா ஆதாரமே இல்லாம
இந்த கேம்ல ஜெயிக்கணுன்றதுக்காக அவன் கூடயே பேசி அவனை மாதிரியே நீங்களும் வந்து ரியாக்ட்லாம் பண்ணிட்டு ஆனா அவன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அங்க பிரச்சனைக்குள்ளாகிறது. இல்ல உதாரணத்திற்கு ஜாக்கி ஒரு ரீல் ஒன்று ரீசெண்டா பார்த்தேன். ஒரு விமன் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மென் வந்து வராரு ஒரு கடையில இருந்து, ஏதோ அவர் யாரும் ஏதோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி நம்ம இப்ப பேசல, அவரை வந்து அவங்க லிட்ரலா அவங்களுடைய உடையெல்லாம் கழட்டிட்டு அவரை போய் அவங்க மேல வந்து இது பண்ணி அவரை வந்து கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி என்ன அப்படின்ற மாதிரி கிஷி எல்லாம் பண்றாங்க. பாருக்கு வெளியில நடக்கிற இது விஷயம் அது. இதே விஷயத்த அந்த இடத்துல ஒரு மென் செஞ்சிருந்தா என்ன இருந்திருக்கும்? இப்ப விமன் அப்படின்னும் பொழுது அங்க யாருமே வந்து எல்லாருமே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, கை தட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அவர் வந்து அவங்கள உதறி விட்டுட்டு அவர் நகர்ந்து போறாரு. பட் யாரும் வந்து அதை வந்து ஒரு கேள்வியா கூட கேட்கவில்லை. இதே ஒரு பெண்ணுக்கு நடக்கும் பொழுது அது வேற மாதிரி எடுத்துக்கொள்ளப்படும் இல்லையா? அது இந்த பெண்ணுக்கு அப்படின்னும் போது அங்க சில விஷயங்கள் இருக்கு. அவங்களுக்கு கர்ப்பப்பை இருக்குது, ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல வந்து தான் தங்கச்சி அக்கா எல்லாரையும் பொருத்தி பார்த்துக்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அந்த கேள்விகள் இதையெல்லாம் அந்த மைண்ட் செட்ல இருக்கிறதுனால தான் அந்த கேள்விகளுக்கு வந்து கண்டிப்பா. இப்ப நான் என்னோட பதிலே என்னன்னா ஜெகே, அதுக்கு வராதிங்கன்னு நான் சொல்லல, அது பார்க்கப்படுற பார்வையும் ஒண்ணு இருக்குல்ல, அதுல வந்து அந்த கேட்கப்பட்ட கேள்விதான். இதே அந்த இடத்துல ஒரு ஆண் இருந்திருந்தா அப்படின்ற கேள்வி வந்து தான் வந்தது. தொந்தரவு பண்ணிட்டே இருந்திருந்தா அது எப்படி இருக்கும்? நீங்க என்ன பண்ணுவீங்க? அவனை வந்து ஒரு பொறிக்கு ரேஞ்சில் சேர்த்து அவனை வந்து நாரடிச்சு அவனை வந்து இப்ப ஒண்ணும் இல்ல சொல்லுங்க. அதுல நீங்க நாரடிக்கிறதெல்லாம் விட அவனுக்கு அந்த பெண்ணுக்கு நீங்க கொடுக்குற ஒரு வாய்ஸை ஏன் அந்த ஆணுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்றதான் கேள்வி. நீங்க விமன் கார்டெல்லாம் எல்லா இடத்துலயும் எடுத்துட்டு வரும்போது இன்னொரு ரீல்ஸ் நான் பார்த்தேன் மேடம், அது இன்னும் சூப்பரா இருந்தது. அதாவது ரீல்ஸ்ல ஒரு மீம்ஸ், அது 50 Shades of Grey உங்களுக்கு தெரியும் அந்த அந்த கதையே உங்களுக்கு நீங்க பாத்தீங்களான்னு தெரியாது. ரைட் விடுங்க, அது ஒன்றும் இல்லை, அது நாட் அப்ளிகபிள் ஃபார் ஹியர். அது என்னன்னா இது அந்த கதையை வந்து நான் பொதுவாக சொல்கிறேன், மக்களுக்கு சொல்கிறாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அதில் வந்த கேள்வி ஒன்றே ஒன்று தான். அவன் மல்டி மில்லியனராக இருந்ததுனால அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பொறுத்துக்கிட்டீங்க. அவனுடைய ஃபேண்டசி செக்ஸு எல்லாத்தையும் நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்க. இன்கேஸ் அவன் டெல்லியில் ஏதாவது ஒரு குப்பத்தில் இருந்தோ இல்லை வந்து குடிசைகள் இருந்தோ அவன் வந்திருந்தான்னா நீங்கள் அவனுக்கு என்ன வச்சுருப்பீங்க? அவனை மாதிரி ஒரு பொறுக்கி, அவன் வந்து ஒரு செக்ஸ் பிரிடியேட்டர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அவனை காலி பண்ணி அவன் இப்போ அதுவே வந்து மல்டி மில்லியனராக இருக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா பொறுத்து கொள்ளப்படுது. கண்டிப்பா. அப்ப இந்த குற்றச்சாட்டுகளை யார் வைக்கிறாங்கன்றத பொறுத்தும் உங்களுடைய பார்வைகள் மாறுது, அவ்வளவுதான் இல்லையா? ஸோ இந்த விமன் கார்டுன்றது கரெக்டு தான். விமன் கார்டு வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அதை நீங்கள் சொல்லணுன்றதுக்காக தான். ஆனா நீங்க எடுங்க, ஆனா அதுக்கு வந்து ஆதாரம் தேவையில்லைன்னு சொல்றது ஏற்புடையதல்ல அப்படின்னு நம்ம திரும்பவும் சொல்றோம். நீங்க விமன் கார்டு அவங்க அவளுடைய தாற்பயம் என்னமா போட்டிருந்தாங்க அப்படின்னா, அதாவது மக்களுக்கு வந்து அவங்க சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து சொல்லும்போதே வந்து என்னன்னா அவங்க வந்து கமல்ஹாசனுடைய அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து சேர்த்து சொன்னதுனால இப்ப டக்குன்னு மக்கள் செல்வனையும் என்ன சொல்லிட்டாங்கன்னா மை மக்கள் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரையுமே அவருடைய அந்த ப்ரோமோ ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஆடியன்ஸுக்கும் கண்டஸ்டன்ட்டுக்கும் நான் சில விஷயங்களை வந்து சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அதுல முதல் விஷயமா அவங்க என்ன சொல்றாங்க, ஆடியன்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து அட்வைஸே சொல்றாங்க. ஆடியன்ஸுக்கான அட்வைஸ் என்ன அப்படின்னா, பிக் பாஸ்ங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ தான். அந்த என்டர்டைன்மெண்ட் ஷோல வந்து நீங்க வந்து ஜட்ஜ்மெண்ட்டோ மாரலோ பார்க்காதீங்க அப்படின்னாங்க. முன்னுக்கு பின் முரணா இருக்கு, இது நல்லா கேட்டுக்கங்க. ஜட்ஜ்மெண்ட்டோ மாரலோ அந்த விஷயத்துல பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு அதே அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அதுதான் நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லி சலிச்சு போனது. ஜட்ஜ்மெண்ட்டும் மாரல் எதுவுமே இல்லைன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு படம் ஒன்று இருக்குங்க. அது வந்து என்னன்னா 6 மணிக்கு மேல உங்க மேல கேஸே கிடையாது, நீங்க என்ன வேணாலும் தப்பு செய்யலாம் அப்படின்னு போது பக்கத்து வீட்டுக்காரனே வந்து தப்பு செய்யறதுக்கு வருவான். ஏன்னா கேஸ் கிடையாது. அந்த மாதிரி ஒரு லிமிடேஷன் இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும் மனித சமுதாயம்ன்றதை யோசிச்சு பாருங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, ஜட்ஜ்மெண்ட் மாரல் எதுவுமே இல்லாம நான் ஜெயிக்கணுன்றதுக்காக நான் ஒன்றும் இல்லை சமயக்கட்டில் போய் கத்தி எடுத்து எல்லாரும் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு கதை. அன்னைக்கே முடிஞ்சிருச்சு, அப்பயே ஜெயிச்சிடலாமே. அதேதான், அதே விஷயத்தை தான் நான் இப்போ சொல்றேன். அதே விஷயத்தை சொல்லிட்டு ப்ளீஸ் டோன்ட் ஸ்கேர் த விமன். அவங்க வந்து ஒரு விமன் வந்து அங்கே ஹெல்ப் கேட்கும்போது அவங்கள வந்து நீங்க வந்து பயமுடுத்தாதீங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப எப்படிங்க நீங்க தான் சொல்லிட்டீங்க ஜட்ஜும் பண்ண வேண்டாம், மாறலே கிடையாது அந்த ஷோலன்ட்டு. அப்புறம் எதுக்கு வந்து உமன் ஹெல்ப் பண்ணாங்க? உமன் எப்படி ஹெல்ப் கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்கவே கூடாது இல்லையா? ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ ஒரு மாரலோ இல்லாத ஷோல அப்படிலாம் அவங்க பேசவே முடியாதுல்ல. ஷோ அவர் ஒரு விஷயமா ஒருத்தர் ஹேண்டில் பண்றாரு, நான் ஒரு விஷயமா ஒருத்தர் ஹேண்டில் பண்றாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து எல்லா கண்டஸ்டன்ட்டுமே சீக்கிரட்டா அது விஷயங்களுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. அதை உங்ககிட்ட வந்து அவங்களால சொல்ல முடியாது. சரி ஓகே சொல்ல வேண்டாம். அப்ப நீங்க மாரலே இல்லாத ஒரு ஷோல நீங்க மாரல் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது இல்லையா? உங்களுக்கான மாரலுக்கு கீழே என்ன நீங்க அடுத்து சொல்றீங்க, விமன் கார்டை விமென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரும்போது மாரலே இல்லாத ஷோல விமன் கார்டு மட்டும் எப்படி வருது? அதேதான், அதுதான் எங்க கேள்வியா வருது இல்லையா? அதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க.
அதே போல யாரையுமே ஹெல்ப் கேட்கிற விமனை வந்து பயமுடுத்தாதீர்கள் அப்படின்னும் அதன் பிறகு வந்து அவங்க வந்து அவங்களோட விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணட்டும், ஃப்ரீயா பேசட்டும் அப்படிங்கிறதையும் அவங்கள வந்து நீங்க வந்து என்ன சொல்றது, அவங்க வந்து ஒரு அவங்களுடைய கோவங்களை காட்டுறதுனால மட்டுமே வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி கேரக்டர்லெஸ்ஸா வந்து நீங்க வந்து முடிவு பண்ணிடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு தான் கடைசியா வந்து விமன் கார்டை வந்து விமன் யூஸ் பண்ணட்டும், அவங்க கிட்ட ப்ரூஃப் கேட்காதீங்கிறாங்க. இப்போ இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, அவன் ஆரம்பத்திலேருந்து செஞ்சுட்டு வர விஷயத்தை இங்கேயும் திருப்பி செஞ்சாங்க. நான் செஞ்சது எல்லாத்தையும் கரெக்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோடனே நிறுவுறாங்க. அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே இல்ல. வந்து ஒண்ணும் இல்ல, ஒரு படத்துல வருமே, அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டு சுந்தரராஜன் சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான். அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுருக்கன்றதா. பட் இருந்தாலும் இது குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து வந்துகிட்டே இருந்து, இதை பத்தி சொல்லுங்க 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 அப்படின்னு. அதற்கான விஷயத்தை தான் இங்க சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதாவது விமன் கார்டு நீங்க எடுத்துட்டீங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு ஆலயம் காலி பண்ணிடலாம். எப்பேற்பட்ட ஆலயம் காலி பண்ணி. ஏன்னா அது அப்படிதான். அது வந்து அது நியாயமாக நீங்கள் கேள்வி கேட்டு இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்து அதுக்கு ஆதாரப்பூர்வமாக நீங்கள் பண்ணும்போது பிரச்சனையே இல்லை. எதுவுமே இல்லாமல் ஒருத்தன் மேலே வந்து ஒரு பழிச்சொல்லை வந்து அப்படியே போகிற போக்கில் அடிச்சு விட்டாங்க அள்ளிவிட்டாஞ்சாமே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்க கெரியரே வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டு விடும். அதுதான் அதை வந்து யோசிச்சு செய்யணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அதுதான் அவங்க அதனுடைய நீட்ஸ். இந்த விமன் கார்டு எடுத்துக்கலான்றதுடைய நீட்ஸ் தான் வந்து இந்த ஒரு அம்மா வந்து விவாகரத்தை 6 லட்ச ரூபா கேட்டுச்சே மாசம். அதனுடைய நீட்ஸ் தான் இது. அதாவது ஒரு சட்டம்ன்றது உங்களை பாதுகாக்கிறது, உங்களுக்கான ரைட்ஸை பேசுறதுக்கான ஒரு விஷயம். அதே வந்து எனக்கு வந்து மூட்டு வலிக்கு வந்து 4.5 லட்ச ரூபா எனக்கு வந்து மாசம் கொடுத்துடணும். ஆமா குட். அதையே ஒரு விமன் புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்டது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு விமன் ஜட்ஜ் வந்து அந்த இடத்துல அதை கேள்வி கேட்கும்போது அதான் நான் சொல்றேன். நீங்க விமன் கார்டையோ இந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த இன்னொரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க ஜாக்கி, விமனை பற்றியே வந்து இது பண்ணிப்பாங்க இல்லைங்களா, விமன் பெண்ணியம் பேசுறவங்க, இவங்க எல்லாருமே நீங்க யோசிக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா அதை எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணுங்க. அதுதான். ஸோ வேற என்ன இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பெருந்தவங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப். அதில் ஒரு கீழே அதில் ஒன்றும் கிடையாது, அந்த மேட்டரில் கீழே போட்டுருக்கு. தட்ஸ் ஆல்.